இப்போ பார்த்தீங்கன்னா மினாட்டா பண்டலாம் எடுக்க போகிறோம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா மினாட்டா பண்டல் சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லைங்க. ஏன்னா பர்சன்டேஜே சுத்தமாக எனக்கு விழுவே இல்லை. இதுமாதிரி கம்மியான பர்சன்டேஜாக எனக்கு விழுந்துருந்து. அதனால தான் எனக்கு எடுக்க விருப்பமே இல்லை. அதனால் என்ன தான் மினாட்டா பண்டல் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியும். வேறு எந்த பண்டலும் என்னால் எடுக்க முடியாது. அதனால தான் மினாட்டா பண்டல் மட்டும் தான் எடுக்க போகிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இந்த அப்டேட் வந்துட்டு பாருங்கள், ஒரு இதுவுமே ஒர்த்தாகவே இல்லைங்க. சத்தியமாக ஒரு இது கூட ஒர்த்தே இல்லை. எல்லாத்தையுமே வந்து காசு அதிகமாக பிடிங்கிட்டு இருக்கேன் இந்த ஈவெண்ட்டில். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 58% தான் வீழ்ந்திருக்கு. ஒரு மொக்கையான ஒரு இது ஸ்கோனாயா கீனாவா இது பேர் தெரில, ஒரு ஸ்கைஃபா என்னன்னு தெரில, மொக்கை இது அது. பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு இந்த ஈவெண்ட்டில் இந்த மினாட்டா பண்டல் அந்த எமௌண்ட்டை தவிர ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாக வேஸ்ட்டு. மினாட்டா பண்டல் ஒரு வேலை எடுத்தாச்சு. ஒரு மாஸ்க் காட்ட வேண்டியது அந்த மில்லில் போட்டு ஒரு வாரத்துக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கி அது குப்பையில் கிடக்கும். எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரில. சரி பாருங்கள், மினாட்டா பண்டலில் காட்டுறேன். இப்போ இருக்கிற மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போவாங்க. எங்கடா மினாட்டா பண்டலில் காணோம்? எங்கடா வச்சுருக்கீங்க? டேய் வந்துடுச்சிங்க மினாட்டா பண்டலில். எனக்கு அந்த முடி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முடியும் அந்த சட்டையும் பிடிச்சிருக்கு. பேண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த சப்போடு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது, மாசாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த சட்டை பாருங்கள், உக்காளி பயங்கரமாக இருக்குது. ஜாக்ஸ் பேண்ட் போட்டு பார்ப்போம், நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ நாளைக்கு வரும். போயிட்டு வரேன் காய்ஸ்.